வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது பேட்மேன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் பேட்மேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பூச்சாண்டிய மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அந்த பேட்மேன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சின்ன குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்கள கொலை பண்ணி ஒரு பேக்ல போட்டு கொண்டு போயிருவான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் சீனே அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை காட்டுவாங்க. அதுல ஒரு சின்ன பொண்ணு அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பான். அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம ஹீரோ தன்னோட மனைவி மற்றும் மகனோட ஒரு வீட்டுல ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாழ்ந்துட்டு இருக்காரு. பிசினஸ்ல பெருசா லாஸ் ஆயிருக்கும், அதனாலதான் சிட்டில இருந்து இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமான வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி மர்மமா நடக்குது. யாரோ அவங்கள நோட்ட விடுறாங்க அப்படின்றத உணர்றாரு. தன்னோட பையனுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவர் ப்ரிடிக்ட் பண்றாரு. சோ அந்த பேட்மேன் கிட்ட இருந்து தன்னோட பையனை காப்பாத்தினாரா, அண்ட் இவருக்கு சின்ன வயசுல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, அந்த பேட்மேன் யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, இந்த படத்தோட அந்த ஸ்டார்டிங் சீக்வன்ஸ்லயே அந்த பேட்மேன் யாரு, என்ன மாதிரியான சம்பவம் பண்ணுவான் அப்படின்றத ரொம்ப டெரரான ஒரு காட்சி வழியாவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பேட்மேன் எப்படி அந்த குழந்தைகளை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்ற அந்த ஒரு கிரைட்டீரியா, அதாவது அவங்களோட ஃபேவரட் டாயை வச்சு ஒரு கிரைட்டீரியா ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதுவும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கதையில டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வரும். அந்த ட்விஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப நீட்டான ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஆல்சோ ஹீரோவோட அந்த பேக் ஸ்டோரி, அதுக்கும் பிரசன்ட்டுக்குமான கனெக்ஷன், இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி டியூரேஷன் வைஸ் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு மாதிரி சிம்பிளான ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்துல டீடைலிங் அப்படின்றது இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு அந்த பேட்மேனை பத்தி பேக் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா இருந்திருக்கலாம். அண்ட் அவன் பண்ணக்கூடிய அமானுஷ்யமான சம்பவங்கள் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கூட காட்டியிருக்கலாம். ஸ்டார்டிங்ல ஒரு சீனை காட்டுவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவன் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கு நடுவில் வரக்கூடிய போர்ஷன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நார்மலா போன மாதிரி இருக்கும். ஸோ அதுலயுமே இன்னும் கொஞ்சம் த்ரில் மூமெண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி பெரிய லெவல்ல பயன்படுத்துற மாதிரியான காட்சிகள் அப்படின்றதுமே இல்லை, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அண்ட் லாஜிக்கலாவுமே இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. உதாரணத்துக்கு அந்த சின்ன பையனுக்கு ஆபத்து இருக்கு தெரிஞ்சுமே தனி ரூம்ல படுக்க வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சினிமேட்டிக்கா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு நல்ல பேய் படமாவே இருந்திருக்கும். இப்போதைக்கு ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா சில லிப்லாக் சீன் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.